அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பழகின ஒரு மிகப்பெரிய ஆளுமை பற்றி சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பொதுவான இப்போ இந்தியா ஃபுல்லாக தெரிஞ்ச அப்துல் கலாம் ஐயா பற்றி சொல்லுவாங்க, அவருடைய ஆளுமை பற்றி. அது வந்து எந்தளவுக்கு புரிதல் இருக்கும், ஆழ்ந்த புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட நாங்கள் வந்து ஒர்க் பண்ணதுனால எங்களுக்கு ஒரு ஆழ்ந்த புரிதல் இருக்குது. இதனுடைய குவாலிட்டி வந்து கண்டிப்பாக நல்லாவே இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறோம். இப்போ இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக எங்களுடைய பழைய பாஸ் சொல்லலாம். அவர் பேர் வந்து ஜி. ஒரு உண்மையிலே ஜி தான். என்னென்னா, ஒரு டிப்ளமோவாக தனது கெரியரை ஸ்டார்ட் பண்ண அவர் 26 வருஷத்துக்கு அப்புறம் பிபி ஆயிருக்கார். பிபினா ஒரு சிறிய நிறுவனத்துக்கு கிடையாது, 3000 கோடி டேர்ன் ஓவர் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்கு பிபி ஆயிருக்கார். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனை. ஏன்னா இந்த காலத்தில் டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு மேனேஜர் ஆகத்தே வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். அப்படிப்பட்ட சமயத்தில் அவர் வீட்டில் இருக்காருன்னா உண்மையிலே தலைவணக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. ஏன்னா அவர்கிட்ட அந்தளவுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது. ஏன்னா இது இப்போ நான் சொல்ல போகிற அந்த பஞ்சதந்திர கான்செப்ட், அந்த ஸ்ட்ராட்டஜி லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏதோ எம்பிஏ புக்கில் பார்த்தோ இல்லை நானும் ஏதோ கண்டுபிடிச்சா போடல, அவரை பார்த்து அவர்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கின விஷயந்தான். அவர் வந்து எப்படி ஒரு டிப்ளமோவாக ஒரு கம்பெனிக்குள்ளே வந்துட்டு தனது நெட்வொர்க்கை ஒரு ஆலமரம் மாதிரி, இப்போ கூட பாருங்கள் நான் ஆலமரத்துக்கு எதிரிலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போ அந்த மாதிரி எப்படி என்னோடய நெட்வொர்க்கை பெரிதுபடுத்தி அவர் எப்படி வந்து எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஆர்கனைசேஷனுடைய வளர்ச்சிக்கு எப்படி பாடுபட்டார், எப்படி இந்த லெவல் அடைஞ்சார் அப்படின்னு பற்றி சொல்ல போகிறேன். இப்போ இந்த பஞ்சதந்திர கான்செப்ட் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது பஞ்சதந்திரம்னா நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்க வேணாம். நம்ம கையிலே வந்து 5 விரல் இருக்குது, இதுதான் பஞ்சதந்திரம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த நடுவரில் பாருங்கள், எல்லா விரலோட உயரமாக இருக்கும். அதுக்கு என்ன மீனிங்னா, தலைமை பொறுப்பேற்கும் பண்பு. எந்த இடத்துல இருந்து எந்த வேலை இருந்தாலும் நான் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு முன்னாடி வந்து நின்று ஒரு தலைமை பொறுப்பேற்றுப்பார். ஸோ அதுதான் எங்கள் ஐயா கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த விரல் பார்த்திங்கன்னா ஆள்காட்டி விரல்னால தெரியும், ஆளை காட்டுது நீ தான் தப்புன்னு சொல்லிட்டு அந்த பழக்கம் வந்து அறவே கிடையாது. நாங்கள் ஏன்னா தப்பு பண்ணாலோ தவறு பண்ணாலோ என்னென்னா, அடுத்த முறை அந்த தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அந்த மாதிரி தான் வந்து அவர் திங்க் பண்ணுவார் தவிர, அந்த தப்பே வராமல் இருக்குது அவங்க எப்படி எஜுகேட் பண்ணணும், ஸோ அப்படி தான் திங்க் பண்ணுவார் தவிர, ஏன் தப்புண்ணா எது தப்புன்னு சொல்லிட்டு எங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி எங்களை வந்து ஒரு டிமோட்டிவேட் பண்ணுற பழக்கம் அவர்கிட்ட கிடையாது. ஸோ அவர்கிட்ட அந்த ஆள் காட்டுற பழக்கமே கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. அதனால தான் வந்து நாங்களும் இந்தளவுக்கு ஒரு மெச்சூர்டாக வளர்ந்தோம், அவரும் வந்து ஒரு வான் உயர்ந்து நிற்கிறார். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த விரல் மோதிர விரல் சொல்லுவாங்க, இது ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டது. ஸோ இது வந்து என்னென்னா, அவர்கிட்ட ஒர்க் பண்ண யாருன்னா ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க அப்படின்னா அவர் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார். எனக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, மறக்கவே முடியாது. சும்மா வந்து வாயில் வந்துலாம் அடிச்சு விடல, நான் அவர்கிட்ட காசு வாங்கியிருக்கேன், திரும்பி கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த விரல் துண்டு விரல், இதுவும் வந்து ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஆள் மோதிரம் போடுறாங்கன்னா இந்த விரலில் போடுவாங்க, இதில் போட்ட உடனே அடுத்து இந்த விரல் தான் போடுவாங்க. இது என்னென்னா செல்ஃப் ஃபினான்ஷியல். இது வந்து அவராக ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணி இது பண்ணுது. இது நம்மளாக ஃபினான்ஷியலாகவே சப்போர்ட்டாக இருக்குது. என்ன பண்ணணும், இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் ரொம்ப வந்து அடிமட்ட லெவலில் இருக்கான் ஃபினான்ஷியலாக அப்படின்னா, அவனுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து அவனே மாதம் வருமானம் ஏற்ற மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுறது. இந்த குவாலிட்டி அவர்கிட்ட அபாரமாக இருக்குது. எத்தனையோ பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு, எத்தனையோ பேருக்கு வந்து ப்ரொமோஷன் வாங்கி கொடுத்துருக்காரு, அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஸோ அவருடைய நெட்வொர்க்கே வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விரல் போனாலும் என்ன பண்ணுவோம், இப்படி தான் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து வின் பண்ணிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம், இல்லை ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவாக சொல்லக்கூடிய விரல் இந்த கட்டை விரலுடைய மிகப்பெரிய பலம் என்னென்னா, எந்த ஒரு பொருளுமே வந்து ஒரு ஜிம்பாடியாக இருந்தாலும் அந்த 4 விரலில் மட்டும் தனியாக யூஸ் பண்ணி எடுக்க முடியாது, 4 விரலும் ஒன்றா சேர்த்து எடுக்க முடியாது. ஆனால் இந்த கட்டை விரல் சேர்ந்தால் மட்டும்தான் அந்த பொருளை எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவர் என் கூட நின்றுட்டு அப்படியே ஜாலியாக அவங்களை கொண்டுட்டு போவார். அவர் டெக்னிக்கலாக வந்து கைடன்ஸ் பண்ணுவார், ஃபெசிலிட்டிலாம் வந்து தாறுமாறாக பண்ணுவார். இதை பண்ண போகிறேன், எனக்கு இந்த ரிசல்ட் வரும்போது சொன்னால் ரிசல்ட் வரலனாலும் பரவாயில்ல நீ பண்ணு, அது வந்து ஒரு லேர்னிங் சேர்த்துலான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு பயங்கர பாசிட்டிவாக சொல்லுவார். உண்மையிலே எங்களுக்கெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு, அது மாதிரி நாங்கள் நிறைய கற்றுருக்கோம். அதனால் என்ன ஆகுனா, இப்போ 1 லட்ச ரூபா செலவு பண்ணதுக்கு ஒரு கம்பெனி யோசிக்குதுன்னா அவர் வந்து யோசிக்க மாட்டார். ஆனால் அந்த 1 லட்ச ரூபா செலவு பண்ணி ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 100 லட்சம் லாபம் வர மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து 1 லட்சம் வந்து செலவாகுன்னு சொல்லிட்டு அதை தடுத்து நிறுத்திடுவாங்க. அந்த குவாலிட்டி அவர்கிட்ட கிடையாது.
அதனால தான் வந்து நிறைய பயங்கர பாசிட்டிவாக உருவாகி மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஆகி அது வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிடுது நிறைய.